வேர்ல்டு கப் T20 வெஸ்ட் இண்டீஸ்லேயும் அமெரிக்காலேயும் நடக்குது. ஸோ இந்த இதில் வந்து நிறையா டீம்ஸ் பங்கு பெறுறாங்க. ஆனால் இது வந்து கிரிக்கெட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த டைம் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை டீமுமே பெரிய பெரிய டீம்லாம் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்க பிச் எல்லாமே இருக்குது. சில பிச்செல்லாம் கூட ரொம்ப ரீசெண்டாக 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் கொண்டாந்து உருவாக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பிச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலக தரத்தில் இல்லை, மற்ற நாடுகள் போல் பிச் இல்லை, பிச் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்குது, அப்புறம் இப்போ கிராஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பவுலிங்க்கு எடுபடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கமெண்டேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட பிச் ரிப்போர்ட் நான் வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். அந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன் தான் ஆவரேஜுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ இந்தியா வந்து எப்படி வந்து நல்லா ரன் அடித்தாங்க ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட 80 ரன் பக்கம் 2 விக்கெட்டுக்கு தான் போயிருந்துச்சு. அப்படி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பித்த முதல் ஓவர்லேயும் மழை பெஞ்சுது. நல்ல பந்து வந்துச்சு, நல்லா அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வெயில் அடிக்க அப்படியே பவுலிங் பிச்சாக மாறிடுச்சு. எல்லாருக்கும் பார்த்தா தெரியும். அது அப்படியே பார்த்தா பாகிஸ்தானுக்கும் அப்படியே அப்ளை ஆச்சு. ஃபஸ்ட்டில் வந்து பாபர் ஆசம், ரிஸ்வான் 2 பேருமே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக அடிக்க முடியல. ரிஸ்வானோட விக்கெட் போனதுக்கப்புறம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. ரிஸ்வான் இருந்தால் ஒரு வேளை அந்த கதையை வேறு தான் சொல்லணும். ஸோ வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மென்ஸ் இருக்கிற வரையும் அந்த வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது.